இங்க பாருங்க, அந்த துர்கா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக பூஜை பண்ற மாதிரி நடிச்சு ஏதோ டிராமா பண்ணிருக்கா. எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு காலன் சாமி துர்கா பூஜையை கலைக்க இன்னும் தன்னோட பூஜையை உக்கிரமா பண்ணிருக்கணும். அதோட பலனாதான் துர்காவால தொடர்ந்து பூஜையை பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, துர்காவோட பூஜையை கலைச்சு விட்டதுனால தன்னோட மயான பூஜைக்கு எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து பூஜை பண்ணி கௌரிய நோக்கி காலன் சாமி அந்த காட்டேரிகளை ஏவி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து இந்த துர்காவால எதுவும் பண்ண முடியாம வீட்டுக்குள்ள போய் முடங்கி போயிட்டா போல இருக்கு. இருக்கலாம். எதுக்கும் காலன் சாமிக்கு போன் பண்ணி இங்க துர்கா எந்த பூஜையும் பண்ணலன்னு சொல்லிடலாமண்ணே. இல்ல ஜனா, அவரோட பூஜை தடப்பட்டிருந்தா இந்நேரம் அவரே எனக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிருப்பாரு. அப்படி கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அங்க பூஜை நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே எனக்கு போன் பண்ணுவார். ஏங்க, கௌரி சுமந்துட்டு போற அந்த பெட்டிய எல்லக்காளி கோயிலுக்கு போக விடாம காலன் சாமி தடுத்துருவாருன்னு சொன்னீங்களே, தடுத்துருவாரா? அதை தடுக்கிறது மட்டும் இல்ல அகிலா, அந்த பெட்டியில் இருக்கிற சக்திய நிர்மூலமாக்க போறாரு. நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த பெட்டி தான். அத கௌரி கிட்ட இருந்து பறிக்கதான் காட்டேரிகளை ஏவி விட மயான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலன் சாமி அந்த பெட்டிய அழிச்சிட்டாருங்கிற தகவல் பொழுது விடியறதுக்குள்ள நமக்கு வந்துரும். அது வரைக்கும் நாம நிம்மதியா தூங்கலாம். என்னங்க, கரண்ட் வந்துருச்சு. நல்ல சகுனம். சரி வாங்க. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி அங்காரியே, தூண்டாமணி விளக்கு காட்டுகிற சண்டி பகவதி தாயே, கருணாகவள்ளியே செல்வியே, அரமலர் நாயகி அதர்வனக்காரியே, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி. ஓம் சக்தி 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 மாயமே விளையாட மாங்கல்யம் சதிராட கண்ணாய சிவசக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி அங்காரியே, தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சாமுண்டி பகவதி தாயே, கருணாகவள்ளியே சிவனாக செல்வியே.
துர்காவுக்கான அந்த பேழைய பத்திரமா கொண்டு போய் சேர்க்கதான் இவங்க பாத யாத்திரையா கிளம்பி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பேழையையும் அதை சுமந்து செல்ற இந்த சிறுமி கௌரியையும் துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து பாதுகாக்க தான் கன்னி தெய்வங்களான உங்க துணைய நான் வேண்டினேன். நீங்களும் அந்த துஷ்ட சக்திகளை விரட்டி அடிச்சிட்டீங்க. அதுக்கான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தீய சக்திகள் அழிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீதான் தந்த ஆதிசக்தி. உனக்கு எங்களோட நன்றி. சாம்பவி சடாதரி சடாதரி சர்வ அண்டங்களும் ஆளும் சக்தி நீ. மாயி மக மாயி மணி மந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி. மா காளி திருசூலி ஆனந்த நடை போடும் அகிலாண்ட நாயகி நீ. கருமாறி உருமாறி நிறம் மாறியாய் நின்ற கற்பூர நாயகி நீ. கற்பூர நாயகி நீ. கற்பூர நாயகி நீ. கற்பூர நாயகி நீ. கௌரி எழுந்திருமா. கௌரி எழுந்திரி. எந்திரிம்மா. எந்திரிம்மா. எந்திரி. பேழப்பெட்டி எங்க? வெள்ளி முளைச்சிடுச்சு. பிரம்ம முகூர்த்தம் வந்தாச்சு. இனி கெட்ட சக்திகளோட வேலை சுத்தமா எடுப்படாது. ஆதி துர்கா போற்றி, கனக துர்கா போற்றி, ஆதி துர்கா போற்றி, கனக துர்கா போற்றி, ஆதி துர்கா போற்றி. கௌரிமா, 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 கௌரிமா. அண்ணா அடிங்கண்ணா போலாம். எல்லாரும் வாங்க 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 வாங்க. ஓ மாசாணி அம்மா போற்றி. கனகதுர்கா போற்றி. போற்றி. ஐயோ சார், சாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. போ. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சார் 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 சார். யோ நில்லியா, ஏன் இப்படி கண்ணு மணி தெரியாம ஓடி வர? சார் நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்களானா வீட்டில் இருக்கீங்களான்னு கேக்குறியா, இல்ல உசுரோட இருக்கீங்களான்னு கேக்குறியா? சார் நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க சார். அப்புறம் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க சார். அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு சார். அப்படி நீ எதை பார்த்த? சார் அது எப்படி சார் என் வாயால சொல்றது? ஓ யோ லூசாயா நீ? நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், வழியை மறைச்சிக்கிட்டு தள்ளியா? சார் 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 இப்போ வெளியே போகாதீங்க சார். சார் போகாதீங்க சார், ப்ளீஸ் சார் போகாதீங்க சார். ஏன்
சொன்னா கேளுங்க சார், வாசல் வழியா போக வேணாம் சார். யோ வாசலுக்கு போகாம எப்படியா வெளியில போறது? சார் சார் சார், இன்னைக்கு ஒரு நாள் போக வேணாம் சார். என்னய்யா ராசி படம்ல எதுவும் தப்பா போட்டிருக்கானா? அதெல்லாம் இல்ல சார், இது வேற சார். ப்ளீஸ் சார், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார், இப்படி கேட்டு வழியா போக வேணாம் சார். இன்னைக்கு ஒரு நாள் போக வேணாம் சார். என்ன வெட்டுறான் குத்துறான்னு சொல்லிட்டு வெளியில எவனாச்சும் ரவுடி பையன் நிக்கிறானா? அது இல்லைங்க சார். யோ முதல்ல நானே ரவுடி தாயா, அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்காரனே. யாராவது என்ன நெருங்க முடியுமா? எவன் இருக்கிறான்னு நான் போய் பார்க்கறேன். ஐயோ சார், வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ், எனக்காக. நீ தடுக்க தாயா எனக்கு அங்க போகணும்னு தோணுது. சார் ப்ளீஸ் சார். நான் போயே தீருவேன், தள்ளி போயா. சார் 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 சார், சொன்னா கேளுங்க சார், உள்ள வாங்க சார் ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்க சார், உள்ள வாங்க சார். டேய் யாரா இந்த வேலையை பார்த்தது? எவன்டா இந்த காரியத்தை பண்ணது? உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? நானே இப்பதான் வரேன். அப்ப எவன்டா இதை பண்ணிருப்பான்? இத பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு நிஜமாவே அஞ்சலி போஸ்டர் ஓட்டண்டா. இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் அகால மரணம் அடைந்து விட்டார். அன்னாருடைய ஈமக்கிரியை கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் நாளை நடைபெறும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். யோ எனக்கே அதை படிச்சு காட்டியா? இல்ல சார், போஸ்டர்ல கீழே அவன் பேர் போட்டிருக்கான்னு படிச்சு பார்த்தேன். அப்படி எதுவும் போடல சார். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு சார் வரிசையா செவர் ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க சார். யோ போய் எல்லாத்தையும் கிழியா. ஈரமா இருக்கு சார், இப்பதான் ஒட்டியிருக்காங்க. சார் அங்க 2 பேர் ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க சார். போய் புடியா அவன போயா. சரிங்க சார். டேய் 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 நில்லுங்கடா. டேய் யாரா நீங்க? எதுக்குடா அந்த போஸ்டர்லாம் ஒட்டுறீங்க? சொல்லுங்கடா. சார் அடிக்காதீங்க சார். போஸ்ட் ஒட்டினா காசு தரேன்னு சொன்னாங்க சார், அதை ஒட்டி. காசு தரேன்னு சொன்னாங்களா சார்? சார் இவரு போஸ்ட்ல இருக்கிறவர் தானே? என்ன சார் உசுரோட இருக்காரு? தெரியுதுல்ல, உசுரோட இருக்கிறவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுவீங்களாடா? சார் போஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம் சார். போஸ்ட் ஒட்டினா காசு, அவ்வளவுதான் சார். இந்த போஸ்டரை ஒட்ட சொன்னது யாரா? சொல்லு சொல்லு, போஸ்டர் ஒட்ட சொன்னது யாரு? சொல்றா, எவன்டா ஒட்ட சொன்னான்? சார் ஒட்ட சொன்ன ஒரு ஆள் இல்ல சார், ஒரு அக்கா. அக்காவா? ஆள் எப்படி இருந்தா? ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கும் சார். ஆள் நல்லா சிவப்பு நேரம் சார், ஆனா கொஞ்சம் குள்ளும் சார். பேர் எதுவும் சொன்னாலா? இல்ல சார். யோ உங்களை விட்டுறாத, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். காலன் சாமி கிட்ட இருந்து நல்ல செய்தி வரணும். என்ன சரவண பெருமாள் கூப்பிடுறான்? ஹலோ ஐயா, துர்கா போட்டோவை எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. துர்கா போட்டோவா? எதுக்கு? ஐயா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், தயவு செய்து அவ போட்டோவை அனுப்புங்க. சரி இப்பயே அனுப்புறேன்.
டேய் இவளா பாரு, இவ தான் போஸ்ட் ஓட்ட சொன்னாலா? ஆமா சார், இந்த அக்கா தான். டேய் இவளை எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க? சார் நாங்க வந்துட்டு இருக்கும்போது வழி மறிச்சு காசு கொடுத்து போஸ்ட் ஓட்ட சொன்னாங்க சார். சார் முதல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி போஸ்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தெருப்புள்ள ஓட்ட சொன்னாங்க சார். சார் இந்த துர்கா இப்போ ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா. யோ சும்மாரியா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஆமா, அவ உங்ககிட்ட போஸ்டையும் பணத்தையும் கொடுத்து எவ்வளவு நேரம் இருக்கும்? சார் அவங்க போஸ்ட் கொடுத்து 1/4 மணி நேரம் இருக்கும் சார். 1/4 மணி நேரமா? அவ எதுல வந்தா? சார் நடந்து தான் வந்தாங்க. ம் சரி, எந்த பக்கம் போனா? இப்படி தான் பின்னாடி போனாங்க சார். யோ அப்படின்னா அவ பக்கத்துல தான் போயிருப்பா. தேடி போனா அவளை சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஏய் துர்கா, இதோ வரண்டி. டேய் போஸ்டர் மொத்தத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடணும். ம் எங்கெல்லாம் போஸ்டர் ஓட்டினீங்களோ அத்தனையும் கிழிச்சு போட்டுறணும். நான் போயிட்டேன்னு நீங்க கிழிக்காம போயிட்டீங்க, எங்க இருந்தாலும் தேடி வந்து உங்களை உதைப்பேன். புரியுதா? சரிங்க சார், நீங்க சொல்றபடி நாங்க செஞ்சிடறோம். ம் யோ வாயா. டேய் வாடா, மொத்தமா கிழிச்சு போட்டுடலாம். யோ அப்புறமா செக் பண்ணியா? சரிங்க சார். டேய் டேய், இப்போ ஒரு பொண்ணை கார்ல ஏத்திட்டு போனான்ல, அந்த டிரைவர் நம்பர் கொடு. எதுக்கு சார் கேக்குறீங்க? சொல்றா. சொல்றேன் சார். ம் வாயா. சரிங்க சார்.